இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் சிவனின் அருளால் நிச்சயம் ஒரு மாற்றம் நடக்க போகுது. ஏன்னா சிவபெருமானின் அருளால் உங்கள் முன்னோர்கள் மோட்சமடைய இந்த ஆடி அமாவாசையில் எந்த முறையில் தர்ப்பணம் கொடுக்கலாம். மேலும் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா சூரிய கிரகணத்தோடு இணைந்து வர இருக்கு. இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கலாமா கூடாதான்னு பல சந்தேகம் உங்ககிட்ட இருக்கா? அந்த சந்தேகத்திற்கு தெளிவான ஒரு பதிவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் இந்த ஆடி அமாவாசையில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும், எந்த மாதிரியான பொருட்களை வாங்கணும், இந்த ஒரு காரியத்தை மட்டும் இந்த ஆடி அமாவாசையில் செய்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலோ சுப காரியத்தில் ஏற்படக்கூடிய தடையாக இருந்தாலும் அனைத்து விலகிடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் ஆடி அமாவாசையில் எப்படி வழிபடலாம்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடி மாதத்தில் முன்னோர் வழிபட்டு அவங்களுடைய ஆசை பெறுவதற்கு ரொம்பவே முக்கிய நாள்னா இந்த ஆடி அமாவாசை. நீங்கள் வருடத்தில் ரொம்ப முக்கியமான அமாவாசையில் பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசை உண்டுங்க. இந்த ஆண்டு சூரிய கிரகணத்தோடு இணைந்து வரப்போகுது. இதனால் வழக்கமான முன்னோர் வழிபாட்டினை செய்யலாமா இல்லை தர்ப்பணம் கொடுக்கலாமான்னு பல சந்தேகம் உங்ககிட்ட இருக்குது. அந்த சந்தேகத்திற்கு தெளிவான ஒரு வீடியோ பதிவை இன்றைக்கி நம்முடைய வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சூரிய கிரகணமும் அமாவாசையும் இரண்டுமே ரொம்பவே முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இருக்குங்க. அதிலும் இந்த தட்சிணாய காலத்தில் தொடங்கக்கூடிய ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாட்டுக்கும் அம்பிகை வழிபாட்டுக்கும் ரொம்பவே சிறப்பான ஒரு மாதத்தில் வந்திருக்கு. கிரகணத்தின் போது கோவில்கள் பார்த்திங்கன்னா அனைத்தும் அடைக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த சமயத்தில் நம்ம பொதுவாகவே மந்திர ஜபம் தவிர மற்ற பூஜையோ வழிபாடுகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதனால் சூரிய கிரகணம் ஆடி அமாவாசையில் இரண்டுமே இணைந்து இந்த ஆண்டு வருது. அதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா கூடாதா, இந்த நாளில் என்ன செய்யலாம், என்ன தவிர்க்க வேண்டும்னு தெரிஞ்சுக்குவது ரொம்ப முக்கியங்க. வருடத்தில் பார்த்திங்கன்னா அமாவாசையில் முக்கியமானது இந்த ஆடி அமாவாசைன்னு சொன்னோம். அதே போல் ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை மற்றும் தை மாத அமாவாசையில் முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்கூட நிறைவேற்ற முடியலனா கூட இந்த 3 அமாவாசைகளை தவற விடாமல் அவசியம் தர்ப்பணம் கொடுங்க. மற்ற அமாவாசையை காட்டிலும் இந்த அமாவாசையில் வழிபட்டாலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப மிகப்பெரிய கஷ்டங்கள், தொடர்ந்து பிரச்சனை, உடல்நல ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி அமாவாசையில் மட்டும்தாங்க பித்ரு லோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தினர் செய்யக்கூடிய இந்த வழிபாடுகளையும் தர்ப்பணம், தானம் முதலியவற்றை அவங்களே நேரடியாக பூமிக்கு வந்து ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆசி வழங்கக்கூடிய அற்புத நாள். இதனால் ஆடி அமாவாசையில் பித்ருந்தோஷம் உள்ளிட்ட கடுமையான துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்கு இந்த நாளில் தவறாமல் முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுத்துடுங்க. இந்த ஆடி அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் இணைந்து வர இருக்கு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசை தொடங்கக்கூடிய திதியின் தொடக்கம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி அதிகாலையில் தான் 2:11 தொடங்கி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி அதுவும் அதிகாலை 12:16 முடிவடையுது. ஆனால் சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை இரவு தாங்க 9:04 தொடங்கி அடுத்த நாள் அதிகாலை பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி 4:25 வரை இருக்குது. இதில் 6:24 பார்த்திங்கன்னா நீடித்து வரக்கூடிய ஒரு சூரிய கிரகணமாக இருக்குது. இந்த சூரிய கிரகணமும் இரவு நேரத்திலே வருதுங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியாது என்பதால் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த நாளில் கோவில் நடை எதுவும் சாத்த போகிறதில்ல. பொதுவாகவே அமாவாசைனா சூரிய கிரகணம் வரும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இரவு நேரத்தில் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணத்தால் உங்களுக்கு எந்தவித தோஷமும் ஏற்படாதுங்க. இதனால் வழக்கம் போல் முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம். கிரகண நாளில் அமாவாசையில் வருவதால் சக்தி வாய்ந்த நாளாக இருப்பதால் இந்த நாளில் நீங்கள் செய்த தான தர்மங்கள், புண்ணிய நதிகளை நீராடுவது, காகத்திற்கு உணவு வைப்பது போன்றவை பித்ரு தோஷத்திலிருந்து நீக்க உதவியாக இருக்கும். இந்த 12ஆம் தேதியன்று இரவு தான் சூரிய கிரகணம் நிகழ இருக்குது. ஆனால் 12ஆம் தேதி பகலில் வழக்கம் போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு பிறகு நதிகள் இல்லைன்னா கடலில் புனித நீராடி
முன்னோர்களுக்கு தரக்கூடிய தர்ப்பணம் கொடுத்துடுங்க. அதே போல் பகல் நேரத்தில் முன்னோர்களுக்கு இடை போட்டு படையல் வைப்பதோ காகத்துக்கு உணவு வைப்பது ரொம்பவே முக்கியங்க. இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா ஏன் இந்த ஆடி அமாவாசைக்கு மட்டும் அவ்வளவு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, ஒரு வருடத்தில் பித்ரு தர்ப்பணம் செய்வதற்கான பிரத்யேகமான 6 நாட்கள் இருக்கான். அதில் உத்தராயண புண்ணிய காலத்தில் தொடக்கமான தை மாதம் முதல் நாளும், சிவராத்திரி தட்சிணாய புண்ணிய காலத்தின் தொடக்கமான ஆடி மாதத்தில் முதல் நாளும், ஆடி அமாவாசை சித்திரை மாதம் முதல் நாள்னே அட்சய திருதியை, இந்த 6 நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. இந்த ஆடி மாத பிறப்பை தட்சிணாய புண்ணிய காலத்தின் தொடக்கம்னு சொல்லுவாங்க. நவ கிரகங்களை நவயோகனான சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்லக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். அதாவது பித்ருக்காரகனான சூரிய பகவான் மாத்ருக்காரகனானிய சந்திரனின் வீட்டில் அமரக்கூடிய காலம் இது. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டு ரொம்பவே உகந்ததுங்க. தேவகணங்களுக்கு அதிக பிரத்யாத்தியம் உள்ள நாட்களாக உத்தராயணமும், பித்ருகளுக்கு அதிக பிரத்யானம் உள்ள நாட்களாக தட்சிணாயனம்னு சொல்லுவாங்க. இந்த தட்சிணாய புண்ணிய காலத்தில் வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசையில் பித்ரு தர்ப்பணத்துக்கு ரொம்பவே விசேஷமான நாளாக அமைய போகுது. இந்த ஆடி அமாவாசையில் என்னென்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் அதிகாலை எழுந்து அவரவர் வழக்கம் போல காலை பொழுதிலேயே வழிபாடுகளை எல்லாம் செய்துவிட்டு முன்னோர் வழிபாட்டில் ஈடுபடுதல் ரொம்ப நல்லது. இந்த நாளில் ராகு கால யமகண்டம் ஆகியவற்றை தர்ப்பணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க. தர்ப்பணம் கொடுக்க மதிய வேலை ரொம்பவே சிறந்ததுங்க. தர்ப்பணம் செய்த பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு உங்களுடைய வழக்கப்படி படையலிட்டு வழிபடுங்க. இந்த நாளில் கோதுமை தவிடு அகத்திக்கரை போன்றவற்றை பசுவிற்கு தானமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த அமாவாசை என்று பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம், கங்கை, காவேரின்னு பவானி, கூடுதுறை முதலான நீர்நிலைகளுக்கு அருகில் வசிப்பவங்க புண்ணிய நதிகளுக்கு சென்று நீராடிட்டு புனித தலங்களுக்கு சென்று வழிபடுங்க. இந்த நாளில் முன்னோர்களுக்கு கடனை செய்து அவங்களை திருப்திப்படுத்தினாலே நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் சந்ததியினரும் ரொம்பவே சிறப்பான பாருவாங்க. மேலும் வீட்டிலேயே தர்ப்பணம் செய்யலாமான்னு பார்த்தீங்கன்னா, நதிகள், தீர்த்த கட்டங்கள், திருக்குளங்கள் எதுவும் உங்கள் ஊரில் அருகே இல்லையா? இல்லையா? அங்கெல்லாம் செல்ல இயலாத சூழலில் வருத்தப்படாதீங்க. வீட்டில் இருந்தபடியே முன்னோரை நினைச்சு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து கூட தர்ப்பணம் செய்யலாங்க. இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. இந்த ஆடி அமாவாசைனால பித்ருகளுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்ய வேண்டுங்க. எள் பார்த்திங்கன்னா வடமொழியில் திலன்னு சொல்லுவாங்க. மேலும் விஷ்ணுவிலிருந்து விஷ்ணு பகவானின் அம்சமாக தோன்றியது தான் இந்த எள். இதே தானமாக கொடுத்தாலோ சகல பாவங்களும் நீங்கிடுன்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நீங்கள் எள்ளும் தண்ணீரும் பித்ருகளுக்கு விசேஷமாக இருப்பதால் ஆடி அமாவாசை தினத்தில் பித்ருக்களை மறைந்துவிட்ட உங்கள் முன்னோர்களை நினைச்சு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து பித்ரு பிரித்தி செய்து அவங்களுடைய ஆசை பெறுவது ரொம்ப நல்லதுங்க. மேலும் மறைந்த தகப்பனார், தாத்தா, கொழுத்தாத்தா, அம்மா, பாட்டின்னு அவங்களுடைய பரம்பரை, அப்பாவின் கோத்திரம் அவங்களுடைய பரம்பரைன்னு 12 பேருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அதே போல் யாருமில்லாத ஆதரவச்சு இருந்தவங்களுக்கோ தர்ப்பணம் செய்வது விசேஷமாக இந்த நாளில் உண்டுங்க. தர்ப்பணம் செய்து வைப்பதற்கு என்ன மாதிரியான பொருட்களை கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பித்ருக்களுக்கு கடன் அளிப்பது போலவே காரியங்களை தர்ப்பணம் செய்து வைக்கிற புரோகிதருக்கு பலம் 1 அரிசி, பைத்தம்பருப்பு, வெல்லம், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு தட்சிணைன்னு நம்மால் இயன்றளவு வழங்கி அவங்களை நமஸ்காரம் செய்யலாம். நம்முடைய முன்னோர்களின் பிரதிநிதிகளாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அவங்கள தான் திருப்திப்படுத்தினாலே நம்ம பித்ருக்கள் நமக்கான மகிழ்ச்சினை நிச்சயம் தருவாருங்க. இந்த ஆடி அமாவாசையில் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த நாளில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. திதி, சீராத்தா, தர்ப்பண காலங்களில் பூண்டு, வெங்காயம், தக்காளி போன்றவற்றை சேர்க்காதீங்க. தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடி கொடுங்க. தர்ப்பணம் செய்யும்போது கருப்பு எல்லை மற்றவரிடமிருந்து கடனாக வாங்கக்கூடாது. நீரிலிருந்து கொண்டு பார்த்திங்கன்னா கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாதுங்க. அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது. நீரில் இருப்பவங்க நீரிலும், கரையில் இருப்பவங்க கரையில் தான் தர்ப்பணம் கொடுக்கணும். மேலும் பாகற்காய் 100 வகை காய்கறிகள்னே பிரண்டை 300 வகை காய்களுக்கும், பாலக்காய் 600 வகை காய்களுக்கும் சமன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த 3 காய்களையும் இந்த நாளில் சமையலை சேர்த்துக்கோங்க. வாழைக்காயும் சேர்ப்பது ரொம்ப நல்லதுங்க.
இந்த ஆடி அமாவாசையில் தவறாத உங்கள் முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்து நீங்களும் உங்கள் சந்ததியினரும் பார்த்திங்கன்னா வளமோடு வாழலாம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.